வணக்க மக்களே, சற்று முன் வெளியான முக்கியமான அறிவிப்பு. போஸ்ட் ஆபீஸில் 50 ரூபாயை சேமிப்பதன் மூலமாக 1 லட்சம் ரூபாயும், 100 ரூபாயை சேமிப்பதன் மூலமாக 2 லட்சம் ரூபாயும் பலன் தரக்கூடிய ஒரு அற்புதமான திட்டத்தை அறிமுகப்படுத்தி இருக்காங்க. அதை பற்றிய கூடுதலான விவரங்களை எல்லாம் தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அப்பதான் நாங்க சொல்லக்கூடிய தகவல்கள் முழுசா உங்களுக்கு தெரியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். மக்களே, தற்போது பலரும் போஸ்ட் ஆபீஸ் திட்டங்களில் முதலீடு செய்வதற்கு ஆர்வமாக இருக்கின்றனர். இங்கு பல்வேறு காலகட்டங்களில் சேமிப்பு திட்டங்கள் வழங்கப்படுகிறது. சாமானியர்களுக்கு உதவும் வகையில் மாதம் சேமிக்கக்கூடிய திட்டங்களும் போஸ்ட் ஆபீஸ்களில் வழங்கப்படுகிறது. அனைவராலும் மொத்தமாக அதிக அளவிலான தொகையை சேமிக்க முடியாது. அப்படி இருக்கக்கூடியவர்கள் போஸ்ட் ஆபீஸ்களில் வழங்கக்கூடிய ரெக்கரிங் டெபாசிட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டியில் முதலீடு செய்யலாம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா தினமும் 50 ரூபாய் சேமித்து போஸ்ட் ஆபீஸ்களில் முதலீடு செய்தால் எவ்வளவு வருமானம் கிடைக்கும் அப்படிங்கிற தகவலை வெளியிட்டிருக்காங்க. இந்த போஸ்ட் ஆபீஸ் திட்டங்கள் எல்லாமே அரசாங்கத்தால் வழங்கக்கூடிய திட்டங்கள் ஆகும். இதன் காரணமாக உங்களுடைய முதலீடு முற்றிலும் பாதுகாப்பாக இருக்கும். பொதுமக்கள் அதிக அளவில் இந்த திட்டங்களை தேர்ந்தெடுப்பதற்கான காரணம் இது ஒன்றுதான். போஸ்ட் ஆபீஸ் திட்டங்களிலேயே ஒரு சிறிய தொகையை முதலீடு செய்வதன் மூலமாக காலப்போக்கில் பெரிய தொகையை பெற்றுக்கொள்ள முடியும். மொத்தமாக முதலீடு செய்ய முடியாதவர்களுக்காக போஸ்ட் ஆபீஸ்களில் ஆர்டி என்று சொல்லக்கூடிய ரெக்கரிங் டெபாசிட் திட்டங்கள் வழங்கப்படுகிறது. இந்த திட்டத்தில் மாதம் குறிப்பிட்ட தொகையை முதலீடு செய்தால் உங்களுடைய வருமானம் காலப்போக்கில் அதிகரிக்கும். போஸ்ட் ஆபீஸில் தினமும் 50 ரூபாய் என்ற வீதத்தில் சேமித்து கொண்டே வந்தால் மாதத்திற்கு 1500 ரூபாய். இந்த கணக்கில் 1500 ரூபாய் போஸ்ட் ஆபீஸ் ஆர்டி கணக்கில் தொடர்ந்து செலுத்தி வந்தால் உங்களுக்கே தெரியாமல் உங்களுடைய முதலீடு அதிகமாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் பெரிய தொகையை சேமிக்கும் போது அது உங்களுடைய பிற விஷயங்களில் தாக்கத்தை ஏற்படுத்தலாம். ஆனால் சிறு தொகையாக சேமிப்பது நீங்கள் சேமிப்பதே தெரியாமல் உங்களுடைய முதலீட்டை அதிகரிக்க உதவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஆர்டி திட்டத்தின் முதிர்வு காலம் பார்த்தீங்கன்னா 5 ஆண்டுகள். இந்த 5 ஆண்டுகளுக்கு மாதம் நீங்க 1500 ரூபாய் சேமித்து வைத்தால் 5 ஆண்டு முடிவில் உங்களுக்கு 90,000 ரூபாயை நீங்க டெபாசிட் செஞ்சிருப்பீங்க. அதற்கான வட்டி வருமானம் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 17,050 ரூபாய். எனவே வட்டியையும் முதலீட்டையும் சேர்த்து உங்களுக்கு 1,07,050 ரூபாய் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவே நீங்க தினமும் 100 ரூபாய் என்ற வீதத்தில் சேமிக்கிறீர்கள் என்றால் மாதத்திற்கு 3,000 ரூபாயை சேமித்திருப்பீர்கள். இந்த தொகையை தொடர்ந்து 5 ஆண்டுகளுக்கு டெபாசிட் செய்தால் மொத்தமாக 1,80,000 ரூபாயை நீங்கள் டெபாசிட் செய்திருப்பீர்கள். இதற்கு வட்டி வருமானமாக 32,972 ரூபாய் கிடைக்கும். இதன் மூலம் 5 வருடங்கள் கழித்து அசலும் வட்டியுமாக உங்களுக்கு 2,12,972 ரூபாயை பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தற்போதைய ஆர்டி திட்டத்திற்கு 6.7% வட்டி விகிதம் வழங்கப்படுகிறது. தொடர்ந்து 12 தவணைகளை செலுத்திய பிறகு டெபாசிட் செய்த தொகையில் 50% வரை கடனாக பெற்றுக்கொள்ளலாம். அதோடு 5 ஆண்டுகளுக்கு பிறகு தொடர்ந்து பணத்தை செலுத்திவிட்டு அடுத்த 5 ஆண்டுகளுக்கும் ஆர்டி திட்டத்தை நீட்டிக்கும் வாய்ப்புகளும் வழங்கப்படுகிறது. தேவைப்பட்டால் கணக்கை 3 ஆண்டுகளுக்கு பிறகு நீங்கள் மூடிவிடலாம். ஆனாலும் வட்டி விகிதம் சேமிப்பு கணக்கின்படிதான் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆர்டி திட்டத்தில் முதலீடு செய்வது முதலீடு பிரிவு 80C கீழ் வருமான வரி விலக்கையும் பெற முடியும் அப்படிங்கிற அறிவிப்பையும் வெளியிட்டிருக்காங்க. மக்களே, இந்த போஸ்ட் ஆபீஸ் திட்டங்கள் எல்லாமே ரொம்பவும் எளிமையானது. உங்க வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய போஸ்ட் ஆபீஸ்ல நீங்க உங்களால முடிஞ்ச 50 ரூபாய் அல்லது 100 ரூபாய் சேமித்து இந்த திட்டத்தின் மூலமாக நிறைய பலன்களை எல்லாம் பெற்றுக்கொள்ள முடியும். மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது போன்ற அரசு அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.